ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ காய்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம், இனிமேல் வந்து ஒரு சின்ன விலாக் எடுத்து நம்மளோட விலாகிங் சேனலில் வந்து அதிகமான விலாகிங் கண்டென்ட் தான் வரப்போகுது. நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், என்ன மாதிரி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கெங்கே பண்ண போகிறோம், எது மூலியம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும், ட்ராவல் பண்ண மூலிமா நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அது எல்லாமே நம்மளோட வீடியோக்குள்ளே இனிமேல் வரும் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம விலாகிங் சேனலுக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த கேமரா தான் ஈஸி கிளிக். அந்த கேமரா பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you. ஸோ இதுதாங்க கைஸ் நம்மளோட கேமரா ஈஸி கிளிக். இதில் நம்மளால் 5K மட்டும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் கைஸ். அதுக்கப்புறம் 50 MP கேமரா, வைட் ஆங்கிள், அப்புறம் ESC ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே கிடைக்கும் கைஸ். அதோட ஆக்சசரிஸ் அதிகமாக வரும் கைஸ். இதில் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க தேவையில்லை. இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாமே கிடைக்கும் கைஸ். இதில் ஆவரேஜான ஒரு கேமராவில் எது நம்மளுக்கு தேவையானது அது எல்லாமே கிடைக்கும் கைஸ். ஸோ அதில் வந்து 30 மீட்டர் வாட்டர் டீப் முட்டை போடுறதுக்கான இது இருக்குது. டேஷ் கேமரா யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் மைண்ட் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக இது வந்து சிபின் சப்போர்ட் பண்ணுங்க. இது சிபின் கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 3.7 வோல்ட் டு 900 மில்லி ஆம்ப் பவர். ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் தாங்கும் கைஸ். பேட்ரி 30 to 40 தாங்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கோங்க செக் பண்ணுவோம் கைஸ். ஒரு கையில் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் கைஸ். நம்மளோட மெயின் வந்து நம்மளோட கேமரா. நம்ம கேமரா இந்த கேசிங்கோடு வரும் கைஸ். ஸோ இதுதான் பார்க்கலாம் நம்மளோட கேமரா. இந்த கேசிங் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் கேசிங்ஸ். ஸோ இது வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை, அதுக்குள்ளே வரும். இதுக்கான பேட்ரி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி கொடுக்குறாங்க கைஸ். இது பிராண்டிங் வருது, ஈஸி கிளிக்கோட பேட்ரி. ஆல்ரெடி ஒரு பேட்ரி வந்து கேமராக்குள்ளே இருக்கும்னு, இது எக்ஸ்டர்னல் பேட்ரி நம்மளுக்கு வந்து இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளால் எக்ஸ்ட்ரா தேவையில்வாங்க. இது வந்து நம்ம வந்து விலாகிங் பண்ணுறதுக்கான கிளாம்ப்பு. அதே போல் இதெல்லாம் ஸ்ட்ராப்ஸு, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்ட்ராப்ஸ் எதாவது யூஸ் பண்ண ஸ்ட்ராப்ஸில் வருது. இது ஸ்ட்ராப்ஸு. இது நம்ம வந்து கிளாம்பில் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப்ஸ். இது நம்ம வந்து இந்த சைக்கிளு, இந்த பைக்கு,
அதில் ஹேண்டில் பாரில் வந்து நம்மளால் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே இது ஃபிட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம கேசிங் ஏதாவது நம்ம ஃபிட் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ஹெல்மெட் ஹெல்மெட்டில் வந்து நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். பட் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு கிளாம்ப்பு. இந்த கிளாம்ப் வந்து இந்த கிளாம்போட அட்டாச் ஆகும். இந்த கிளாம்ப் வந்து கேமராவுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இது இன்னொரு மவுண்ட்டு. இது கூட நம்ம வந்து இந்த கிளாம்பில் அட்டாச் பண்ணிக்கின்னு யூஸ் பண்ணலாம் கைஸ். 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல். ஸோ அவ்வளோதான் கைஸ் இதோட ஆக்சசரி. கேமரா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் இன்னும் 2 ஸ்டிக்கர் இருக்குது கைஸ். இந்த ஸ்டிக்கரு அப்புறம் யூசர் மேனுவல். அப்போவே இது காட்டின்னு வந்து இது கார்டு. இது ஆக்சுவலி டிஸ்க்ளைமர் ஏதோ கொடுத்துருக்காங்க கைஸ். இது இந்த கம்பெனி சைடில் ஈஸி கிளிக் சைட்லேருந்து. இந்த பிராண்ட் ஓரளவுக்கு ஓகே கைஸ். இந்த ஈஸி கிளிக் பிராண்ட் வந்து ஓரளவுக்கு மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற லோ பட்ஜெட் கேமரா கம்பேர் பண்ணும்போது இது ஓகே கைஸ். நான் பார்த்தபடிக்கு இந்த ஆப் ஒன்று வரும். இந்த ஆப் மூலிமா நம்மளால் வைஃபை கனெக்ட் பண்ணி நம்மளால் கேமரா ரெக்கார்டை பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும், லைவாக பார்க்க முடியும் கைஸ். ஸோ அது கூட பண்ண முடியும். ஓகே, இந்த கேசிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதோட ஃபோட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கூட சீக்கிரம் ஒன்றுனா வந்து அட்டாச் பண்ணுறேன் கைஸ், பார்க்கலாம். இப்படி தான் சார் கைஸ் ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் லாக் இருக்கும் முன்னாடி, இப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ முன்னாடி இப்படி ஓப்பன் பண்ணி இது மேலே இப்படி தள்ளி ஜஸ்ட்டு இங்கேருந்து ஓப்பன் ஆகிடும் கைஸ். பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது கைஸ். குவாலிட்டியெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சைனீஸ் மாதிரில இல்லை. இது வந்து ஆக்சுவலி இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து இது பண்ணுறாங்க கைஸ். இந்தியன் பிராண்ட் தான். இப்படி தான் கைஸ் வரும் ஈஸி கிளிக்கு. ஸோ இது வந்து பவர் ஆன் ஆஃபு. இது வந்து ரெக்கார்டிங் சுவிட்சு. இந்த சைடு அப் அண்ட் டவுனு. இங்கே ஒரு சின்ன ஸ்பீக்கர் வரும். இந்த சைடு ஸ்பீக்கரு, இந்த சைடு மைக்கு. கீழே வந்து கொஞ்சம் 2-3 ஹோல்ஸ் இருக்குது. வென்டிலேட்ரு, பேட்ரிக்கோசம் வென்டிலேட்ரு கைஸ். இப்போ ஒரு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மெனு ஓப்பன் ஆகும். அப் அண்ட் டவுன் பண்ணால் நம்மளால் வந்துட்டு இது வீடியோ கேலரி, ஃபோட்டோஸு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், ஸ்லோ மோஷன் வீடியோ, லூப் வீடியோ, இதெல்லாம் நிறைய டைம் லாப்ஸ் வீடியோ, நிறைய ஆப்ஷன் இருக்குது கைஸ். இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் நம்ம ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு இதுவே போதுமானது. போக போக அதுக்கப்புறமா நம்மளால் வந்து அதிகமான கண்டென்ட் கொண்டு வரும்போது குவாலிட்டி அப்படியே நம்மள அதிகமாக பண்ணிட்டு போகலாம் கைஸ். கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு $50 MP வரும் கைஸ். ஸோ இப்போ நம்ம கேலரியில் போயிட்டு பார்ப்போம். அதுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், கேமராவில் அந்தளவுக்கு சரியாக வரலை. நான் இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுற வீடியோவில். ஸோ நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இதில் குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க கைஸ். ஸோ இங்கே நான் கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறது கைஸ் வந்து இது 1080 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். காரணம் என்னென்னா வந்து எஸ்டி கார்டு வந்து கொஞ்சம் 4th கிளாஸ் எஸ்டி கார்டு. இது 10th கிளாஸ் எஸ்டி கார்டு தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணேன் கைஸ். ஸோ அது நான் கோடி 6 சேஞ்ச் பண்ணுவேன்.
ஸோ அது சேஞ்ச் பண்ணாக்கா அது இந்த கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது கொஞ்சம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆவரேஜாக இது வரும். ப்ளஸ் இது வித் இஐஎஸ் வந்து ஆனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து ஷேக்னஸ் இருக்காது. சரியா கைஸ்? ஸோ இதில் ஆவரேஜாக நான் வந்து வண்டி ஓட்டின்னு போனேன் 40 to 50 ஸ்பீடில். இது வந்து பைக்கோட ஹேண்டில் பாரில் வந்து மவுண்ட் பண்ணியிருந்த கேமரா. அது மூலிமா எடுத்த வீடியோ கிளிப்பிங் தான் கைஸ் இது. ஸோ ஆவரேஜாக போகுது. வண்டி மோட்டர் பிளாக் எல்லாம் சூட் ஆகும் கைஸ். வேணால் ஹெல்மெட்டில் கூட மவுண்ட் பண்ணலாம். இன்னும் நான் ட்ரை பண்ணல ஹெல்மெட்டில். பட்டு வண்டியிலே வந்து அவ்வளோ வைப்ரேஷன் இஷ்யூ இருந்தும் இது கட்டுப்படுத்திடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவரேஜாக நம்மளால் வந்து ஒரு வீடியோ எடுக்க முடியும். 4K 5K முடியும். 5Kயில் வந்து இஎஸ்ஐ ஆப்ஷன் இல்லை கைஸ் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும். 4K மட்டும் சப்போர்ட் பண்ணோம் கைஸ். ஸோ பார்ப்போம் இதுக்கு மேலே வந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ நம்ம எடுப்போம். மெமரி கார்டு கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி செக் பண்ண போகிறோம். இது 720p 120 ஃப்ரேம் செகண்ட்ஸில் வித்தவுட் இஐஎஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள் கைஸ். இப்போ நான் நடந்துன்னு போயின்னு இருக்கேன். இது மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி போகுதுன்னு. ஸோ இங்கே கட் பண்ணுறேன். இது வந்து வித் இஏஎஸ் மோடில் 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகுது கைஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ இஏஎஸ் ஆனில் இருக்குது. ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வீடியோ வருதுன்ட்டு. வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு வீடியோன்னு. ஸோ என்னோடய மெமரி கார்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து அவ்வளோ ஸ்பீடாக இல்லை. ஸோ மெமரி கார்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வந்து வீடியோ எப்படி தான் இருக்குது கைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட இந்த சின்ன சின்ன விளாக்ஸ் இந்த மாதிரி வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே போல் நீங்களும் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா அதே போல் நம்மளுக்கும் மோட்டிவேஷனாகவும் எங்களுக்கும். ஸோ நம்ம பண்ண போகிற வீடியோ எல்லாம் வந்து ரா கண்டென்ட்டாக இருக்க போது டைரெக்டாக நம்ம எப்படி வீடியோ எப்படி என்ன பண்ண முடியும், எந்த பட்ஜெட்டில் நம்மளால் வந்து வீடியோவை வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம் எப்படி என்ன.